குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி, டாஸ்மாக் ஊழல், தாவேக ஆட்சியை கவிழ்க்க குதிரை பேரம் உள்ளிட்ட வழக்குகளை சந்தித்து வரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக தலைமையிடமிருந்து விலகியே இருப்பதாக கட்சியினர் கூறுகின்றனர். திமுக வரலாற்றில் எந்தவொரு சீனியர் நிர்வாகிக்கும் எதிராக இவ்வளவு வழக்குகள் இல்லை. அதனால்தான் திமுக ஆட்சியில் அவரை இலாக்கா இல்லாத அமைச்சராக ஸ்டாலின் வைத்திருந்தார். செந்தில் பாலாஜியால் கட்சியிலும் ஆட்சியிலும் ஏற்பட்ட பாதிப்புகளை திமுக தற்போதும் சந்தித்து வருகிறது. தேர்தல் தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்தபோது செந்தில் மீதான விவகாரங்கள் தலைமைக்கு தெரிந்தன. சீனியர்கள் கூறும் புகார்களாலும் திமுக தலைமையிடம் அவரது மதிப்பு சரிந்துள்ளது. அதனால்தான் குதிரை பேர வழக்கை திமுக கண்டுகொள்ளவில்லை. திமுக தலைமையை நம்பி இனி பயனில்லை என்ற முடிவுக்கு வந்த செந்தில் பாலாஜியும் தம்பி அசோக்கும் மத்திய அமைப்புகளிடம் உள்ள வழக்குகளை தீர்க்க நேரடியாக டெல்லி தலைவர்களிடம் நெருக்கம் காட்டுகின்றனர். திமுக தலைமையிடமிருந்து வரும் அழைப்புகளை தட்டி கழிக்கின்றனர். சென்னையில் இருந்தாலும் கூட ஸ்டாலின் உதயநிதியை சந்திப்பதை தவிர்க்கிறார். சட்டசபையிலும் திமுக சீனியர்களிடம் சரியாக பேசுவதில்லை. பாதி நாட்களுக்கு மேல் தொடர்பு எல்லைக்கு அப்பால்தான் உள்ளார் என்று திமுக நிர்வாகிகள் கூறினர்.